மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். 72 வயதாகும் சீதாராம் யெச்சூரி நிமோனியா பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி 10ஆம் வகுப்பு வரை அப்போதைய ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் படித்தார். சென்னையில் பிறந்திருந்தாலும் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாதான் அவரின் பூர்வீகம். பின்னர் 1969ஆம் ஆண்டு அவரின் குடும்பம் டெல்லிக்கு குடிபெயர்ந்தது. டெல்லியில் CBSE பாடத்திட்டத்தில் மேல்நிலை கல்வியை பயின்ற யெச்சூரி அந்த பொதுத் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்தார். பின்னர் BA பொருளாதாரம் செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியிலும் MA பொருளாதாரம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். அதன் பின்னர் அதே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்து முனைவர் பட்டம் பெற்றார். 1974ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவ அமைப்பான SFIயில் இணைந்த சீதாராம் யெச்சூரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது 3 முறை மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மாணவர் சங்க தலைவரான பின்தான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இடதுசாரிகளின் கோட்டையாக மாறியது என்றும் இன்று வரை மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரிகளே வெற்றி பெறுவதற்கு அன்று சீதாராம் யெச்சூரி போட்ட அடித்தளம்தான் காரணம் என்றும் கூறுகின்றனர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தலைவராக இருந்தபோது 1975இல் எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியதால் சீதாராம் யெச்சூரி கைது செய்யப்பட்டார். 1975இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த சீதாராம் யெச்சூரி 1984இல் மத்திய குழு உறுப்பினர், 1992இல் பொலிட் பியூரோ உறுப்பினர், 2015இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் என கட்சியின் அடுத்தடுத்த உயரத்தை எட்டினார். வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த சீதாராம் யெச்சூரி 1996இல் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் ப. சிதம்பரத்துடன் இணைந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கினார். மேலும் 2004ஆம் ஆண்டு மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்ததில் சீதாராம் யெச்சூரி முக்கிய பங்காற்றினார். 2005இலிருந்து 2017 வரை தொடர்ச்சியாக 12 வருடங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் மக்களின் பல பிரச்சினைகளை நாடாளுமன்றம் மூலமாக அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றதுடன் முக்கிய விவகாரங்களில் அரசை எதிர்த்து பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். உலகளவிலும் சில நாடுகளின் கொள்கைகளை தீவிரமாக சீதாராம் யெச்சூரி எதிர்த்து வந்தார். அதில் முக்கியமாக அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்த யெச்சூரி 2015ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமா குடியரசு தின விழாவுக்கு இந்தியா வந்தபோது அவரின் வருகையை கடுமையாக எதிர்த்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட சீதாராம் யெச்சூரி மக்களின் அடிப்படை உரிமைகளை பெற்று தருவதற்கும் வன்முறைகளுக்கு எதிராகவும் தீவிரமாக களமாடி வந்தார். மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்பட்டுள்ளது. 22 வயதில் மக்களின் பிரச்சினைகளை பேசுவதற்காக சீதாராம் யெச்சூரி உயர்த்தி பிடித்த செங்கொடி 50 ஆண்டு காலமாக உயர பறந்து மக்களின் குரலாய் ஒலித்து மறைந்திருக்கிறார் தோழர் சீதாராம் யெச்சூரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.